நண்பர் நாங்கள் ஜான் ஜேடி. திருச்சியில பாத்தீங்கன்னா, திருவாரங்கம் அப்படின்ற தொகுதியில பாத்தீங்கன்னா, நடந்த இந்த ஒரு விஷயம் தான் இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சினிமா பாணியில வந்து பாக்குற மாரி ஒரு பெரிய அதிர்ச்சி. அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது இது ஸ்டார்ட்டிங் நான் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து இந்த பேனர்லாம் ஃபுல்லா வந்து கிழிஞ்சுது. ஸோ ஏதோ கிழிச்சிருக்காங்க. பேனர் வந்து கிழிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். அப்புறம் அடுத்தது அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கும்போது தான் தெரியுது. அதாவது அந்த பேனர் வந்து ஃபுல்லா வந்து கொளுத்திருக்காங்க. ஸோ இந்த அலுவலகத்த வந்து அவங்களுடைய அதாவது ரமேஷ் அவர்களுடைய அலுவலகத்துல தான் வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து இப்போ சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சினிமாக்குள்ள வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது, பண்ணுவாங்க. ரியல் நடக்காத விஷயம்லாம் வந்து சினிமால காட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பலாம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் வந்தாலும் நடக்குது. ஆனா ஆல்ரெடி வந்து சினிமான பாணியில மாரியே இதுவும் வந்து இப்போ ரியல் நடக்குது அப்படின்ட்டு வந்து நெறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுலயும் ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது தெரியல. ஏன்னா ரிசல்ட் இன்னும் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 3 நாள் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடியில இருந்து டிவி கதை இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீட்லயே போட்டிருக்கு. இது வந்து யார் பண்ணாங்க? எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ யார் என்ன பண்ணாலுமே இது சீக்கிரமா வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து இப்போ வந்து நோட் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. இதுக்கு பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?